என்னை உயர்த்திய அன்னை தமிழே, உன்னை வணங்கி தொடங்குகின்றேன். இன்று 3வது நாளாக அனைவரையும் சந்திக்கின்றேன். மிக்க மகிழ்வு. இன்றைய செய்தி அவ்வை மொழிந்த அறம் செய்ய விரும்பு என்ற வரிகளுக்குரிய அந்த மகிழ்வான தருணத்தை அனுபவிக்க இருக்கின்றோம். அறம் செய் என்று கூறாமல் அவ்வை அறம் செய்ய விரும்பு என்று கூறியுள்ளார். ஏனென்றால் எவ்வளவு பொருள் இருந்தாலும் மனம் செய்வதற்கு இடமளித்தால்தான் நாம் அறம் செய்ய முடியும். அறம் என்பதற்கு தர்மம், பிறருக்கு நல்ல வார்த்தைகளை மொழிதல், உதவி செய்தல், உணவளித்தல், இவ்வாறு பல்வேறு செயல்களை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த அறச்செயல்கள் மூலம் நம் மனம் எவ்வளவு மகிழ்கிறது என்பதை நாம் அறம் செய்யும் பொழுதுதான், தர்மம் செய்யும் பொழுதுதான் உணர முடியும். எனவே அவ்வை கூறியுள்ளார், கொடு என்கின்றார். இதனையே ஐயன் வள்ளுவர் தன்னுடைய குரலில் என்ன கூறுகிறார் என்றால், அழுக்காறு அவா வெகுழி இன்னா சொல் நான்கும் இழுக்காய் என்றது அறம் என்று கூறுகிறார். அறம் என்பதை அரு கூட்டல் அம் என்று வினைத்தொகையாக நமக்கு சொல்லுகிறார். அதனை அரு என்றால் அறுத்து விடு, 4 விதமான செயல்களை உன் மனதிலிருந்து விலக்கிவிடு என்று கூறுகிறார். இதுவும் வாழ்வியலை நோக்கிய ஒரு சிந்தனைதான். அழுக்காறு என்பது பொறாமை, அவா என்றது பேராசை, வெகுளி சினம், இன்னாசொல் என்பது கடுஞ்சொல். இந்த 4 விதமான செயல்களையும் மறுத்துவிட்டால் உன் வாழ்வில் மிகவும் சிறப்பான ஒரு நாளை அனுபவிக்க முடியும், மன மகிழ்ச்சி அடைய முடியும் என்பதை ஐயன் வள்ளுவர் கூறியுள்ளார். அவ்வை பாட்டி கொடு என்கின்றார், ஐயன் வள்ளுவர் விடு என்கின்றார். இதன் 2 செயல்களுமே நம் வாழ்வியலில் நாம் மனம் எப்படி ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில் பயன்படுத்துகின்றோமோ அதன்படிதான் மகிழ்வை நாம் உணர முடியும். இவ்வாறு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய சிந்தனைகளோடு சந்திக்கின்றேன். நாம் கூறும் கருத்துக்களை தாங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி உணர்ந்து மகிழ வேண்டும் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.